வணக்கம். இன்னைக்கு ஓபிஎஸ் கட்சி, கொடி, சின்னம்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு ஏற்கனவே பழனிசாமி வகையறாக்களால் போடப்பட்டது. கட்சி, கொடி, சின்னம் இவற்றை பயன்படுத்துவதும் இவற்றிற்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பதும் இந்திய தேர்தல் ஆணையம் மட்டுமே. நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையத்தின் பணியில் தலையிட முடியாது. ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றம் தனது வரம்பை மீறி மூக்கை நுழைத்திருக்கிறது என்றே கருதுகிறோம். இந்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பும் அல்ல, இந்த முடிவு இறுதியான முடிவும் அல்ல. இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் தொக்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் நாம் தான் ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதிவு இன்னும் பதியப்பட்டு அப்படியே தான் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது 2026 டிசம்பர் வரை இருக்கிறது. அதைத்தான் சுட்டிக்காட்டி நேற்றுக்கு முந்தைய தினம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரால் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீது விரைவாக பரிசீலனையும் நடைபெற இருக்கிறது. அதனால் இன்றைக்கு வந்த தீர்ப்பு நம்மை பெரிதாக ஒன்றும் கட்டுப்படுத்தாது. இந்த தீர்ப்பை பெரிதாக நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. தேர்தல் ஆணையம்தான் இறுதியான முடிவை உறுதியாக தரும். அது நமக்கு சாதகமாகவே அமையும். இப்ப ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்க வேட்பாளரை நிப்பாட்ட போறோம். ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவதற்கு எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்காங்க. ஆனா அந்த ஆமா. தேர்தல் ஆணையம் இப்ப இரட்டை இலை சின்னம் ஐயா ஓபிஎஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல சின்னம் முடங்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் இதுவரைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரிடம்தான் சின்னம் வழங்கப்படும் அதிகாரம் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏ மற்றும் பி படிவங்களில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே இப்படி ஒரு தாவா, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தாவா வந்தபோது ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. இருவரும் பிரிந்திருக்கிறார்கள் கையெழுத்து இடுகிற நபர்கள் என்பதால் கையெழுத்திடும் அதிகாரத்தை தற்காலிகமாக தமிழ் மகன் உசேனிடம் வழங்கியது உச்சநீதிமன்றம். அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்தது. அதுவும் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான். எனவே அது அதோடு முடிந்து விட்டது. இப்பொழுது யாருக்கு கையெழுத்திடும் அதிகாரத்தை தேர்தல் ஆணையம்தான் வழங்க முடியும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிவை எடுக்கும் பட்சத்தில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஏனென்றால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருந்ததை ஏற்கனவே பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளரை ராஜினாமா செய்து விட்டார். இப்பொழுது அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இல்லை, என்னை பொதுச் செயலாளராக அங்கீகரிங்கள் என்று புது மனுவை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலும் இல்லை. ஒருங்கிணைப்பாளர் தான் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பதவியில் நீடிக்கிறார் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் சட்டப்பூர்வமான பதிவில் இருக்கிறது. அதை பயன்படுத்தினால் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருக்குத்தான் சின்னத்தை வழங்க முடியும். அல்லது பிரச்சனை இருக்கிறது, இரு பிரிவாக இருக்கிறீர்கள் என்று கருதினால் சின்னத்தை இந்த தேர்தலுக்கு முடக்கி வைத்து இரு அணிகளுக்கும் பொது சின்னம் வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று சின்னம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருக்கு, அப்படி இல்லை என்றால் முடங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இப்ப ஐயா ஓபிஎஸ் கட்சி, கொடி, சின்னம் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்க நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அணுக மாட்டாங்களா? எங்களுக்கு சின்னம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி தேர்தல் ஆணையத்தை அணுகுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி, கொடி, சின்னத்தில் இதுவரை எந்த தீர்ப்புமே இப்படி ஒரு தீர்ப்பாக வந்ததில்லை, வரவும் முடியாது. இது முன்னுக்கு பின் முரணான, சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பாகவே நாம் இதை கருதுகிறோம். அதனால் இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமேயானால் நாளைக்கு எல்லா நீதிமன்றங்களும் யார் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், சின்னம் எப்படி பயன்படுத்த வேண்டும், கொடி எப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி எல்லாத்திலும் நீதிமன்றங்கள் மூக்கை நுழைத்தால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையே கேள்விக்குள்ளாக்கப்படும். தேர்தல் நடைமுறையே சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கப்படும்.
அதனால் இந்த தீர்ப்பை தேர்தல் ஆணையம் ஒரு பொருட்டாக கருதாது என்றே நான் கருதுகிறேன். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நாளைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு கூட ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து கட்சியினுடைய விதிகளை வந்து அவங்க பாக்குறாங்களான்னு தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் உடனுக்குடன் நிவாரணம் மாதிரி அவருக்கு மட்டும் ஏன் அந்த தீர்ப்பு வந்து அவருக்கு சாதகமாக வர காரணம் என்ன? இதை நாம பார்க்கும்போது விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, அதுக்கு முன்னாடியே பராசக்தி படத்துல கருணாநிதியை வசனம் எழுதியிருக்கிறார். இந்த நீதிமன்றம் ஒன்றும் விசித்திரமான வழக்குகளை சந்திக்காமல் இருந்ததும் இல்லை, இது புதிய வழக்கும் இல்லைங்கிற மாதிரி இது ஒரு விசித்திரமான வழக்கு, விசித்திரமான தீர்ப்பாகத்தான் இருக்கிறது. ஒரு ஒரு கட்சிக்கு என்று ஒரு விதி இருக்கிறது, கட்சிக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது, கட்சிக்கு என்று ஒரு பைலா இருக்கிறது. இதை எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம், பழனிசாமிக்கு சாதகமாக மட்டுமே நாங்கள் தீர்ப்பை வழங்குவோம் என்று நீதிமன்றங்கள் எல்லாம் முடிவெடுத்து தீர்ப்பை வழங்கினால் ஒரு அப்படி என்றால் கட்சிக்கான சட்டத்திட்டத்தின் நோக்கம் என்ன, அந்த உருவாக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் சிதைந்து விடாதா? அந்த அடிப்படை நோக்கத்தையே சிதைத்து விட்டு நீதிமன்றங்கள் தனக்கு சாதகமாக தீர்ப்பை அல்லது இன்னொரு அணிக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கினால் அந்த இயக்கம் எப்படி ஒரு இயக்கமாக நடைமுறைப்படுத்த முடியும், நிர்வாகம் எப்படி நடக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த தீர்ப்பை எந்த பொதுமக்களும் கழக தொண்டன் யாரும் இது உண்மையான தீர்ப்பாக கருத முடியவில்லை. பொதுமக்கள் எல்லாம் இதை இது வாங்கப்பட்ட தீர்ப்பாவோ வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா என்கிற சந்தேகத்துக்கு அளவுக்கு போய்விட்டதாகத்தான் கருதுகிறார்கள். அதனால மக்கள் மன்றம் இருக்கிறது. நீதிமன்றத்தை விட தேர்தல் காலங்களில் ஒரு கட்சியை அங்கீகரிப்பதில், ஒரு தலைவனை அங்கீகரிப்பதில் மக்கள் மன்றம் தான் பிரதானப்படுகிறது. அதனால இந்த தீர்ப்பை ஒரு ஓரம் வைத்துவிட்டு நாம் மக்கள் மன்றத்தை அணுகி நியாயத்தையும் தர்மத்தையும் அவர்களுடன் பேசி நாம் செய்யும் பிரச்சாரத்தில் நமக்கு வரும் வாக்கில்தான் மக்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். அதுதான் உண்மையான அங்கீகாரம், அதுதான் உண்மையான தீர்ப்பு. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவிஞரே. நன்றி.